எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு. நான் அது கேட்டேன், ஆனா எல்லா பொண்ணும் கோவப்படுது. அதான் சரி ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிட்டு கேட்கலாம் நினைச்சேன். ஆனா கேட்டுட்டு அடி வாங்குவியா? ஜென்ரலா பொண்ணுங்களுக்கு குட்டி ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் போடுறது பிடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் காமிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. காமிக்கிறது பத்தி இல்ல, அது எங்களோட ரைட். நீ யாரு நாங்க காமிக்கிறோம் காமிக்கலாம்னு சொல்றோம்? எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, நாங்க போடுறோம். நீ யாரு அதுல கமெண்ட் பண்றது? கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு? குட்டி ட்ரெஸ் போட்டு எல்லாரும் பாக்குறாங்கடி கால்ல. அது நீங்க பசங்களோட கண்ணி எவ்வளவு தப்பா இருக்கு, அது பாத்திருக்கியா? ஓ எனக்கு டவுட். அப்ப அந்த குட்டி ட்ரெஸ் வந்து தட் மீன்ஸ் நீ பாத்துட்டு இருக்க எல்லாரையும் குட்டி ட்ரெஸ் போட்டா. பட் நான் ஒண்ணு கேக்குறேன், அப்ப வந்து பசங்க பாக்குறாங்களா இல்லன்னு டெஸ்ட் பண்றதுக்கே குட்டி ட்ரெஸ் போடுவாங்க லேடிஸ். இல்ல எதுக்கு போடுறீங்க? இல்ல நான் வெறும் தெரிஞ்சுக்க கேக்குறேன், சத்தியமா தப்பா நினைச்சு சொல்ல கேக்கல. இல்ல அப்படி இல்ல, எனக்கு ஷார்ட்ஸ் போட்டா எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பார்வை ஏன் என் ஷார்ட்ஸ்ல போடுற? சரி ஓகே இப்போ நான் ஒரு நியாயமா பேசுறேன். ஷார்ட்ஸ் போடுறது வந்து நம்ம எதுக்கு போறோம்னா கம்ஃபர்ட்டபிள். நாங்களும் வெயில போடுறோம், ஒத்துக்கிறேன். நானு எல்லாரும் பேண்ட் போட முடியல. ஷார்ட்ஸ் நீ விட்டுரு, இடுப்பு தெரியுற மாதிரி சில பேர் ட்ரெஸ் போடுறாங்களே, சம்டைம்ஸ் சில பேர்லாம் மேல கூட கொஞ்சம் குட்டியா இறக்கி போடுறாங்கடி. அது என்ன நீ எதுக்கு அங்க பாக்குற? நான் பாக்கலடி, அது தெரியுதுடி. இல்ல ஏன் உங்களுக்கு எல்லாம் Dress கொஞ்சம் குட்டியா போட சில பேருக்கு பிடிக்குதா? பிடிக்குது, ஆமா பிடிக்குது. அது எதுக்கு? எல்லாரும் பார்க்கணும்னு பிடிக்குதா இல்ல அட்டென்ஷனுக்கா? இல்ல ஓகே ஒன் செகண்ட், எனக்கு இதுதான் புரியல. அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல, கம்ஃபர்ட் ஷார்ட்ஸ்னா நான் ஒத்துப்பேன். No, if their way is a little exposing, okay, if they are comfortable with it, you have no rights to look at that. அவ கம்ஃபர்ட்டபிளா இருக்கா, அவ எனக்கு ரொம்ப இருக்கு. நான் குட்டியா போடுவேன், நான் நல்லா அவளுக்கு ஓகே, அவளுக்கு they like dressing up that way. No, it's their right. நீங்க எப்படி சைட் அடிக்கிற மாதிரி பாரு. அப்படிலாம் யாரும் இவ்வளவு பச்சைலாம் எந்த பசங்களும் பார்க்க மாட்டாங்க. நாங்களா பார்க்கறது தெரியாது. எல்லாரும் பாப்பா அப்பதான் ரொம்ப அசிங்கமா இருக்கும் எங்களுக்கு ரோட்ல போறது. அதனால நாங்களே அப்படியே புதுமை பெண்கள் இவங்க ரோட்ல போறதே அசிங்கமா இருக்கும். சரி எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. கம்ஃபர்ட்டபிள் நீ சொல்றல, ரொம்ப டவுட் வருது. இல்ல எனக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் வந்துருச்சு. ஷேப் பக்காவா வெளிய தெரியணும்ன்ற மாதிரி Dress சில பேர் போடுறாங்க. பாத்திருக்கேன், ஒண்ணுமே இல்ல டவுட் வருது, அசிங்கமா இருக்கு. நான் யாரையுமே பார்க்க மாட்டேன்டி, இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் அது யார் பாக்குறதா? பொண்ணுக்கு எப்படி தெரியும் அது டியூப் டாப், அது ஒரு ஸ்கின் டைட் ஜீன்ஸ்னு? ஸ்கின் டைட் ஜீன்ஸ் இல்ல, ஜீன்ஸ் போட்டா கூட பரவாயில்லையே, அது கொஞ்சம் கவர் பண்ணிடுமே. மெலிஸ் மெட்டீரியல், அதை இப்படி ஊசி வச்சு போட்டா அது பத்துரும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல அப்படியே பிடிக்க பேண்ட் போட்டு ஒருத்தாங்க சில பேர் பண்றாங்கடி. அது ஏன்டி அப்படி போடுறாங்க? நான் சத்தியமா தப்பா கேட்கல, நான் எல்லா பொண்ணுலையும் மரியாதையோட தான் இருக்கேன். ஆனா எதுக்கு அப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க கேட்கிறேன். அதுவுமே கம்ஃபர்டபிளாடி? அது இழுத்து பிடிச்சி வேறு அப்படியே இழுத்து பிடிக்கிறது கம்ஃபர்டபிளா? அப்படி சொல்ல முடியாது. அவளுக்கு அப்படி அவளோட பாடி அப்படி பாக்குறது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அது ஏடி ரோட்ல போட்டுன்னு வராங்க? அதனால கேக்குறேனே இப்ப கேள்வியே. இது தப்பு. நீங்க யாரு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட்? I will support those ladies because I really feel for them. Feel for them? பின்ன அவங்க கவலை கடவா நல்ல வேலையில இருக்காங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு. Dress இப்படி போட்டா எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் நீ பாக்குறதுக்கு. இது கஷ்டம். Who are you to decide what is கஷ்டம் what is not? ஆம்பளைங்களுக்கு இது சொல்லணும். இது ரொம்ப தப்பு. யாரையும் பார்க்கவே கூடாது. நீங்களா யாரையும் பார்க்க கூடாது. கண்ணெல்லாம் பிடிங்கி விட்டுரு, லைனா நிக்கவே. ஆம்பளைலாம் ஆதார் கார்டை வாங்கிக்கோ, எல்லாரும் கண்ணை பிடிக்கிட்டு ஆதார் கார்டை கொடுத்து அனுப்பிச்சு. இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்பெக்டட் என்ன ஆயிட்டேன். அதனால இப்போதைக்கு எனக்கு அது தேவைப்படாது. அது ஒரு சேயிங் இருக்கு தெரியுமா? ட்ரெஸ்ன்றது எதுக்கு போடுமா? நம்மளோட மானத்தை மறைக்கிறதுக்கு தான். தவிர அதை குட்டியா பண்ணிட்டு அது வந்து வெளியே எல்லாருக்கும் ஷோ பண்றது ஒரு சந்தோஷம் இல்லை. உன்னை போட சொன்னாலா? நானும் அப்படி போட மாட்டேன். ஐயோ எங்க மேல எனக்கு திடீர்னு இப்படிலாம் போட்டேன்னா இனி நானும் அப்படி போட மாட்டேன். நம்ம கான்ஸ்டிபேஷன் என்ன சொல்றோம்? சாரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுவாங்க? என்னது நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, சரி விடுறி. அது இங்கிலீஷ் ஒரே மாதிரி தான். இருடி இங்க பாருடி. இவ்வளவு காமெடியே இல்லை. சும்மா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ற டாபிக்கை மாற்றதுக்கு சிரிக்காத. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து தப்பை யாரு செய்யறானோ அந்த தப்பை செய்யறதுக்கு தூண்டுறவனுக்கு தான் அதிக தண்டனை. நம்ம மோடிஜியே கவர்மெண்ட்ல போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால எல்லா இல்ல லாயே அப்படிதான் சொல்லுவாங்க, அட்வொகேட்டே அப்படிதான், லாயே அப்படிதான். எனக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் லா படிக்கல, நான் நிறைய ஒரு தளபதி ஒரு படத்துல சொல்லிக்கிறாரு, அவர் படத்துல அட்வொகேட்டா இருக்கிறாரு. அதனால எனக்கு தெரியும். இங்க பாரு, அவர் சொல்றாரு தூண்டுறவனுக்கு தான் அதிக தண்டனை. அப்போ அப்படி போட வச்சு அவன் மனசு தூண்டுது. ஆனா நீ அநியாயத்துல ஒரு ஆளா பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கலாம். ஓகே